சீக்கிரம் போப்பா, சீக்கிரம் போ. என் பிள்ளை கோபி எங்க இருக்கா? அப்படி இல்லடா ரகவா, நான் என் பிள்ளைய சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லிட்டேன்டா. என் பிள்ளை அப்படி சொல்லியிருக்க கூடாதுடா. அங்கிள், கோபி வரல? அவன் எங்க வீட்டில் தூங்கிட்டு கிடப்பான். என்ன விஷயம்? கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல ரத்த தான முகாம் நடக்குது. ஓஹோ, அதுக்கு பிளட் டொனேட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு தான் கூட்டு போலான்னு வந்தேன். நானும் கொடுக்கலாமா ரத்தம்? உங்களை மாதிரி வயசானவங்களுக்குலாம் ரத்தம் எடுக்க மாட்டேங்க அங்கிள். சர்க்கரை வியாதி மறந்துட்டீங்களா? எத்தனையோ வாட்டி ரத்தம் கொடுத்துருக்கேன். இதோ வந்துட்டான்டா அவன் ஃப்ரெண்டுக்கு கோபி. வாடா, பிளட் டொனேட் பண்ண போகலாம். படத்துக்கு போகிறேன், ஒரு டிக்கெட் இருக்கு, வரியா போகலாம்? உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. போடா போடா. பா, பெட்ரோல் போடணும், ஒரு 100 ரூபா கொடுங்க. ரத்தம் கொடுக்கறது 4 உயிரை காப்பாற்றுற விஷயம் அப்பா. நீயும் அவன் கூட போ. நான் ரத்தம் கொடுக்கலன்னா உலகம் அழிஞ்சிருவா போகுது. உனக்கெல்லாம் அனுபவப்பட்டாந்தான்டா தெரியும். நான் எங்கள் அப்பா பார்க்கணும். பையன் நல்லா இருக்கான். சரியான நேரத்தில் இந்த பையன் பிளட் அரேஞ்ச் பண்ணதுனால தான் உங்கள் பையன் உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. நீங்கள் மட்டும் போய் பாருங்கள். ரொம்ப நன்றி. ஓகே ஓகே. ஐயோ, என் பிள்ளை இப்படி படுத்துருக்கானே. ஐயோ, நான் யாருக்கும் எந்த பாவம் செய்யலையே. என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே. ஐயோ கோபி, அப்பா மேலே கோவம் அவனுக்கு. நான்தாப்பா தப்பு பண்ணிட்டேன். உங்கள் மேலே தப்பு இல்லைப்பா, மன்னிச்சிருங்கப்பா. அழாதீங்கப்பா. மோகன் அங்கிள், கோபிக்கு ரத்தம் கொடுத்தது இவர் தான். ரொம்ப பரவாயில்ல சார், மனுஷனுக்கு மனுஷன் செய்யற உதவி தானே. நான் என் கடமையை தான் சார் செஞ்சேன். கோபியை நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருப்பேன். வரேன் சார்.